ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 12/10/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுற மெத்தடு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பணி பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க. கிரேட் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருக்குறாங்க. www.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் பார்த்தோம்னா 13/9/2024 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 12/10/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்குறாங்க. 16/10/2024 இருந்து 18/10/2024 வரை வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2 டைப்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தோம்னா 14/12/2024 வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாமுக்கான டேட்டு. டைம் பார்த்தோம்னா மதியம் கொடுத்துருக்குறாங்க. 2:30 இருந்து 5:30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா நாங்கள் வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மெயின்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு தான் நம்ம அடுத்து வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். www.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா www.tnpscexams.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 16/10/2024 இருந்து 18/10/2024 கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 51 பணிகள் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 51 போஸ்ட்டுக்கு வந்துட்டு அது வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சின்னு கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இவங்களுக்கான பே லெவல் பார்த்தோம்னா லெவல் 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதன்படி வந்து ஊதியம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது பார்த்தோம்னா 26 வயது வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி அண்டு பிசிஎம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னா ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட், அதாவது 36 வயது வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா 46 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா 50 வயது கொடுத்துருக்குறாங்க. அது எது விடோவாக இருந்தாங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்குறாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா 10th, 12th டிப்ளமோ டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஷால் பி அக்செப்டட் அஸ் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து வந்து ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா குறைஞ்சது 5 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து கிரிமினல் கோர்ட்டில் அந்த ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து சிங்கிள் பேப்பராக தான் அட்டென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. அடுத்து வந்து இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்குறாங்க. 75 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் இருக்கும். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து 3வது வந்து லா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிகிரி லெவலில் வந்து கேட்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. லாவில் இருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அடுத்து மொத்தம் பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். 300 மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது வந்து கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்துட்டு 90 மார்க் எடுத்தால் பாஸும், அதர் கேட்டகரிக்கு வந்து 120 எடுத்தால் பாஸும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்குங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா சிபிடியில் தான் கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்துலேயுமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூக்கான போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் இருக்கும் கொடுத்துருக்குறாங்க. 3 ஹவர்ஸ் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. குவாலிஃபைங் மார்க் வந்துட்டு எஸ்சி எம்பிசி பிசி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 40 எடுத்தால் பாஸ், அதர்ஸ்க்குமே 40 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா லா 1 கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 3 லா 2, பேப்பர் 4 லா 3, பேப்பர் 5 லா 4 இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிகிரி லெவலில் இருக்கும். 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். 100 மார்க் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் வந்து 400 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூக்கான போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா 60 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு இதில் வந்து குவாலிஃபை மார்க்குன்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேட்டகரிக்கு வந்து 120ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதர்ஸ்க்கு வந்துட்டு 160 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான அந்த எக்ஸாமினேஷன் மோடு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான லாங்குவேஜ் பார்த்தோம்னா பேப்பர் 1 மட்டும் தமிழ், ஏன்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதால அது தமிழில் தான் இருக்கும். தமிழ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க எஸ்எஸ்எல்சி லெவலில். அடுத்து வந்துட்டு கீழே பேப்பர் 2லேருந்து பேப்பர் 5 வரை வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கிராண்ட் டோட்டல் பேப்பர் 2, 3, 4, 5 இன்டர்வியூ இது எல்லாமே கொடுத்து 460 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் வந்து இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜஸ் வந்துட்டு நான் வந்து சில பேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல் பேஜஸ்மே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. www.tnbscexams.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஐடி வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டெப்பை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், அடுத்து வந்து சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், அதுக்கான கேபி சைஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது இந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து அட்டஸ்டட் வாங்கி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.